நமக்கு ஸ்தோத்திரிக்கிற மண்டவரே ஆசீர்வாத கொடுக்கப்பட்ட கர்த்தாவே இயேசப்பா, இந்த மாலை வேளையில் எங்களை தாழ்த்தி உடைய கருத்துல ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கிறண்டவரே இயேசப்பா. இந்த நாளை நீங்க ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறண்டவரே கர்த்தாவே இயேசப்பா. இந்த நாளில கூட ராஜா உமக்கு ஸ்தோத்திரிக்கிற பிள்ளைகளை இயேசப்பா உம்மை தேடி வர செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. மற்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க ராஜா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிற இந்த பிள்ளைகளுடைய கர்த்தாவே இயேசப்பா ஆண்டவரே, அப்பா நீங்க ஆசீர்வதித்து தகுதிப்படுத்தி ராஜா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தப்படுத்தி ராஜா அந்த பெயருக்கு நேராக தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க தகுதிப்படுத்தபடியாய் ஜெபிக்கிறவரே கர்த்தாவே இயேசப்பா. வர தவறிய பிள்ளைகளை கர்த்தாவே அப்பா தடைகளை நீக்கி போட்டு ராஜா உமக்கு ஸ்தோத்திரிக்கிற பிசாசனை தகப்பனே ஆண்டவரே வரவிடாதபடிக்கு ராஜா தடைகள் எல்லாம் கொண்டு வருகிற எல்லாவற்றையும் தகப்பனே அப்பா நீங்க முறியடித்து ஆண்டவரே பிள்ளைகளை நீங்க நேரத்தோடு கொண்டு வர முடியாது ஜெபிக்கிறவரே. அந்த பிள்ளைகள் தகப்பனே அப்பா உங்களுடைய வார்த்தைகளை கர்த்தாவே இயேசப்பா ஆண்டவரே கற்றுக் கொடுக்கிற வேத வசனங்களையும் தகப்பனே ஆண்டவரே வேத பாடங்களை கற்றுக்கொண்டு ஆண்டவரே அப்பா உங்களுடைய வேதத்தில் தெரிந்தவர்களாய் காணப்பட கர்த்தாவே பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறவரே. அப்பா அந்த பிள்ளைகள் தொடக்கம் முதல் முடிவரை இயேசப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய நாமத்துக்கு பயந்து உங்களுடைய நாமத்துக்கு கீழ்ப்படுத்தி ராஜா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு பிரியமான பிள்ளைகளாக நடந்து கொள்ள கர்த்தாவே இயேசப்பா உணர்வுள்ள இருதயத்தை நீங்க பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறவரே. ஆசீர்வதிங்க ராஜா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறவரே. உமக்கு ஸ்தோத்திரிக்கிற நீங்க தொடக்கம் முதல் முடிவரை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ராஜா. எல்லா பகுதியிலும் நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. விசேஷமாக கர்த்தாவே இயேசப்பா எங்க மத்தியில வந்திருக்கிற ஆண்டியோட கருத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே அப்பா உங்களுடைய வார்த்தையை சுமந்து வர கர்த்தாவே இயேசப்பா எங்களை கிரியை செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா அவங்க பேசுகிற வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்துல பதித்து கர்த்தாவே அப்பா ஆண்டவரே வளர கர்த்தாவே இயேசப்பா நீங்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா உங்களுடைய வார்த்தை தகப்பனே ஆண்டவரே கேட்ட ராஜா 1:30 1:60 1:100 பலன் கொடுக்கிற பிள்ளைகளாக அப்பா உங்களுடைய வேத வாசத்துல தகப்பனே ஆண்டவரே வேத பாடத்தை தெரிந்தவர்களாய் காணப்பட ஆண்டவரே உங்களுக்கு தான் இயேசப்பா பிறருக்கு ராஜா பிரயோஜனம் உள்ள பிள்ளைகளாகவும் ஆண்டவரே உலகிற்கு வெளிச்சமாக இருக்கிற பிள்ளைகளாக நீங்க மாற்றும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. பிள்ளைகள் ஞானத்தில் அறிவிலும் புத்திரங்க தான் இயேசப்பா வளர நீங்க உதவி செய்யுங்க. பிள்ளையோட தேவையெல்லாம் நீங்க சந்திக்கும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. சரீரத்துல பரிபூர்ண சுகத்தை நீங்க கொடுங்கப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. மீண்டுமாய் தகப்பனே அப்பா வர தவறிய பிள்ளைகள் இந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்க துரிதமாய் நீங்க கொண்டு வரும்படியா ஜெபிக்கிறவரே. எல்லாவற்றை தாழ்த்தி உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிற இயேசப்பா நீங்க காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க, ஆசீர்வாதத்தை வேண்டெடுத்துங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே.
காக்கணும் நன்றி ஆலோசனை ராஜா தேவையில்லா சக்தி ராஜாப்பா ஒரு நாள் காத்தாடி கூட நன்றி பாஞ்சு வருஷம் ஃபுல்லாக காத்துங்க ராஜா எங்கள் படி பொறுப்பேற்று தேவையில்லா சக்தி ராஜாப்பா எங்கள் தீங்க ஒரு ஆள் படி பொறுப்பேற்று ராஜாப்பா சிவஜபதி ராஜா நானே பிள்ளையோ ராஜா தேவையில்லா சக்தி ராஜாப்பா வந்து அறிந்து கொள்கிற ராஜா திரும்ப பாட்டு வசனம் டான்ஸ் ராஜா ஆசீர்வாதப்பா கிருப்பை தான் ராஜாப்பா வசிப்பா ராஜா கிருப்பை தான் ராஜாப்பா பையன் இப்போ தான் எக்ஸாம் முடிச்சு ராஜா தேர்ட் மிட்டம் ராஜா அதில் எல்லாரும் அதிக மதிப்பெண் ரெண்டு படி பொறுப்பேற்று ராஜாப்பா நல்லா நீ பப்ளிக் ராஜா தேவையில்லா சக்தி ராஜாப்பா அவங்க ஈஸியாக இருக்கும் ராஜா அவங்க பொறுப்பேற்று ராஜாப்பா எதுவுமே மறக்காதபடி பொறுப்பேற்று ராஜாப்பா நல்லா அது மார்க்கணும் ராஜா அது அவங்க பச்சைதராமே வரணும் ராஜா அது தேவையில்லா சக்தி ராஜாப்பா தேவகுமாரா ராஜாப்பா நீங்க லஞ்சனா ஆசீர்வாதமா இருப்போம் ராஜாப்பா உங்க மறுகாலபடி பொறுப்பேற்று ராஜா தேவையில்லா சந்தி ராஜாப்பா நீங்க தேவைப்பா போகலே வரங்களும் சாத்தான் தொழிலாத படி பொறுப்பேற்று ராஜாப்பா உள்ளத்தை ஆசீர்வாதம் ராஜாப்பா உன மேல பார்த்து ராஜாப்பா நல்லா நாளைக்கு பூச்சி தாங்க தேவையில்லா இந்த கெட்ட பல துளி நான் போகக்கூடாது ராஜா அது தேவையில்லா சந்தி ராஜாப்பா அந்த சாத்தான் தந்திரமா யோசிப்பா ராஜா அது தேவையில்லா சந்தி ராஜாப்பா அது மாதிரி அவங்க சாத்தான் எலும்பாதபடி பொறுப்பேற்று ராஜாப்பா எங்களுக்கு எலும்பு எந்த சாத்தாலும் அப்படியே அடியோட மச்சு ராஜா அது தேவையில்லா சந்தி ராஜா நீங்க பொறுப்பேற்று ராஜாப்பா அவங்க ஒடிந்த பாத்தீங்களா ராஜா தான் உங்களுக்கே தெரியும் ராஜா நீங்க பயன்படுத்துறீங்க ராஜாப்பா யாருக்கும் புரியல ராஜாப்பா அதே மாதிரி ராஜா தேவையில்லா சந்தி ராஜாப்பா அவங்களுக்கு வந்துக்க அந்த சீஃப் கெஸ்ட் ஆசீர்வாதம் கிருபை தாங்க ராஜாப்பா அவங்க தேவை சந்தி ராஜாப்பா அவங்களுக்கு எந்த நோய் இருந்தாலும் தூக்கி போட்டு அவங்க சுகமாகும்படி பொறுப்பேற்று நடத்துறப்பா அவங்களுக்கு எந்த நோயும் வராதுபடி பொறுப்பேற்று நடத்துற தேவையில்லா சந்தி ராஜா என் தாய் உருவாகும் எலும்புகள் உருவாகல
பேராசை இல்லை ராஜாப்பா. எங்களுக்கு நல்ல கிருபை இறக்குங்க ராஜாப்பா. எங்களுக்கு நல்ல நாலேஜ் புத்தகத்தாங்க ராஜாப்பா. எலும்புகள் உருவாங்கல ராஜாப்பா, நரம்புகள் உருவாங்கலப்பா, தசைகள் உருவாங்கல ராஜாப்பா, தரிசனம் உருவாச்சு ராஜா. தாய் கருவியப்பா உங்க நாலு தலைவங்களை நிரப்புங்க ராஜா. தாயிலா சந்தி ராஜாப்பா. எல்லாத்துலையும் பாஸ் ஆகும்படி பொறுப்பேற்றால் ராஜாப்பா. அப்படி ஃபெயில் ஆனாலும் அவங்க எந்த இதுவும் கெட்ட பழகிட்ட சூசைட் அட்டம் பண்ணக்கூடாது ராஜாப்பா. நல்லா அவங்க மதிப்பெற்று ராஜா பொறுப்பேற்றால் ராஜா. தாயிலா சந்தி ராஜாப்பா. நிறைய பேர் அந்த மாதிரி தான் ராஜாப்பா ஃபெயில் ஆகிட்டனா தப்பான முடிவு எடுக்கிறாங்க ராஜாப்பா. அந்த மாதிரி எடுக்காத பெரிய நம்பிக்கை அவங்க நம்பிக்கை கொடுக்குற ராஜா. தாட்டி நான் பாஸ் ஆவான்னு சொல்லி அதை தாயிலா சந்தி ராஜா. நீ தான் பொறுப்பேற்றால் நல்ல பிதாவே ஆகும். வந்த உடனே எல்லாரும் நீங்க என்ன பண்ணணும்னா பிரைஸ் லார்ட் சொல்லிட்டு சொல்லணும். சரிங்களா? சரி, நீங்க என்ன பண்ணணும்னா ஒருத்தர் போயிட்டு மற்றவங்கள என்ன பண்ணணும், அழைச்சிட்டு வரணும். எவ்வளவு பேர் இருக்காங்க இல்லைங்களா? அவ்வளவு பேர் நீங்க என்ன பண்ணணும், எத்தனை பேர் அழைச்சிட்டு வருவீங்க? 5. அப்போ நான் ஆண்டி சொல்லுங்களா, பரிவிழா ஆண்டி சொல்லுவீங்களா, அக்கா சொல்லுவீங்களா? பரிவிழா ஆண்டி கிட்ட நான் சொல்லிட்டு போவேன், ஆண்டி யாரெல்லாம் 5 பேர் அழைச்சிட்டு வராங்க, 4 பேர் அவங்களுக்குள்ள நீங்க என்ன பண்ணுங்க, கிஃப்ட் கொடுங்க, அழைச்சிட்டு வராங்க. அப்படி அழைச்சிட்டு வந்தா இன்னும் நிறைய பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, வருவாங்க. நம்ம மட்டும் இயேசுப்பா தெரிஞ்சுட்டா போதுமா? எல்லாரும் இயேசுப்பா தெரிஞ்சுக்கணும்ல, எல்லாரும் பரலோகத்துக்கு வரணும் இல்லைங்களா? அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, வாங்கடா சண்டே ஸ்கூல் நடக்குறா, சூப்பரா கதெல்லாம் சொல்றாங்கடா, சூப்பரா பாட்டெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்களா, நல்ல ஒழுக்கெல்லாம் கத்து கொடுக்குறாங்க குழந்தைங்கன்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணணும், கட்டோர அழைச்சிட்டு வருவீங்களா? கண்டிப்பா நான் போன் போட்டு கேட்பேன். கண்டிப்பா, வெரி குட். கண்டிப்பா அழைச்சிட்டு வரணும். நானே பரிவிழா ஆண்டி என்ன பண்ணுவேன், போன் போட்டு கேட்பேன், ஆண்டி இந்த வார பிள்ளைங்க அழைச்சிட்டு வந்தாங்களான்னு சொல்லிட்டு என்ன, நான் அதுக்கப்புறமா கேட்டு விசாரிச்சுவேன். சரி, ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்க. சாப்பிட்டுட்டு எப்படி பாடுறீங்க? இந்த இடத்தை விட்டு இந்த சத்தம் என்ன பண்ணல, கேட்கல. நீங்க பாடுறது எப்படி தெரியுமா இருக்குது, சாப்பிட்டு வராம பாடுற மாதிரி இருக்கு பாட்டு. இப்ப நான் சொல்லி கொடுக்கும் போது நீங்க போடுற சத்தம் மற்றவங்க போய் என்ன பண்ணணும், இந்த பரிவிழா வீட்டுல ஒரே சத்தமா இருக்கு, வாங்க போய் பார்க்கலாம் சொல்லிட்டு மற்றவங்க என்ன பண்ணணும், ஓடி வரணும். சரியா? ஃபர்ஸ்ட் நான் பாடுறேன், அப்புறமா நீங்க என்ன பண்ணணும், கத்துக்கணும். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு பாடிட்டேன். சரி, தூர 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 போக்கிட்ட வராதே, ஏசு அப்பா பிள்ளை நான் இல்லை சாத்தானே, ஏசு அவனை சிலுவையிலே ஜெயித்து விட்டாரே, தூர 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 போ கிட்ட வராதே, போ தூர 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 போ கிட்ட வராதே. இங்க சண்டே ஸ்கூல்ல சொல்லி கொடுக்கலாம். நீங்க என்ன பண்ணணும், கேட்டு அதன்படி நாங்களும் ஒரு நாள் சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க தான். இப்ப நான் இருக்கேன் இல்லைங்களா, நானும் உங்களை மாதிரி சண்டே ஸ்கூல் உட்காந்து கதை பாட்டு எல்லாம் கேட்டவங்க தான். அதுக்கப்புறம் சண்டே ஸ்கூல் டீச்சரா மாத்தினாங்க. அப்ப இன்னைக்கு நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க, இங்க வந்து சண்டே ஸ்கூல் கேட்க வந்திருக்கீங்க பாட்டுக்கு. இங்க நாளைக்கு உங்களெல்லாம் ஏசப்பா என்ன பண்ணுவாங்க, நீங்க ஒரு டீச்சரா, ஒரு ஊழியக்காரரா, ஒரு மிஷனரியா உங்களால ஏசப்பா என்ன பண்ண முடியும், மாற்ற முடியும். தெரியாது. இப்ப பாடுனீங்க இல்லையா, இப்போ வர்ஷிப்ல என்ன பண்ணீங்க, தாய் உருவாக்க கருவில என்ன பண்ணிட்டாரு ஆண்டவர், உருவாக்கி வச்சிருக்கிறாரு. சரியா? யார் இப்ப எத்தனை பேரு ஏசப்பா உங்களை எல்லாம் என்ன பண்ண போறாரு, பெரிய ஒரு ஊழியக்காரிகளா, அப்புறம் என்ன பண்ணுவாங்க, நீங்க ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சரா. இன்னைக்கு நாங்கெல்லாம் ஊழியக்காரா ஆயிட்டோம். ஒரு சிலவங்க சண்டே ஸ்கூல் டீச்சரா இருக்காங்க, ஒரு சில அண்ணாமாருங்க அக்காமாருங்க எல்லாம் என்ன பண்றாங்க, ஒரு ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு ஊழியக்காரமாவும் போயிருக்காங்க, ஒருத்தவங்க பாஸ்டரா போயிருக்காங்க. இப்படி சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களாம் ஆண்டவர் என்ன பண்ணிருக்காங்க, வளர்த்து பெரிய பெரிய காரியங்களை செய்யறதுக்கு ஆண்டவர். இன்னைக்கு நீங்க சின்ன பிள்ளைங்க இப்படியே இருப்பீங்களா? அதுக்கப்புறம் நீங்க வளர்ந்து பெரிய ஆளாகுவீங்க இல்லையா? அப்ப ஏசப்பா உங்களை கொண்டு ஒரு திட்டம் வச்சிருக்காங்க. அந்த திட்டத்தை ஏசப்பாவால நிறைவேற்றி கொடுக்க முடியும். இப்ப பரிமிளா ஆண்டியும் நரேஷ் அங்கிளும் என்ன பண்ணாங்க, இப்ப உங்களுக்கு என்ன பண்ண சண்டே ஸ்கூல் நடத்துறாங்க இல்லைங்களா? இப்போ ஒரு 10 வருஷம் 20 வருஷம் ஆயிடுச்சுன்னா ஆண்டியும் அண்ணனும் எப்படி, அங்கிள் எப்படி ஆயிடுவாங்க, ஏஜ் ஆயிடும் இல்லைங்களா? அப்ப நீங்க எப்படி ஆயிடுவீங்க, யூத் கேர்ள்ஸ் யூத் பாய்ஸ் ஆயிடுவீங்க. அப்போ பரிமிளா ஆண்டி பாரு, நரேஷ் அங்கிள் பாரு எவ்வளவு ஏஜ் ஆயிட்டாங்க. அப்போ அவங்க பார்த்து இந்த பிள்ளை பாரு இன்னைக்கு எப்படி பாஸ்டர் ஆயிட்டாங்க, மாஸ்டர்மாவா இருக்காங்க, சண்டே ஸ்கூல் டீச்சர். அவங்க பார்த்து எப்படி ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இல்லையா? எங்க பிள்ளைங்க இப்ப எப்படி இருக்காங்க, இப்படி பண்ணி ஊழியங்களெல்லாம் செய்யறாங்க போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்போ முதலாவது எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க, அப்புறம் யார் சந்தோஷப்படுவாங்க உங்களை பார்த்து, ஏசப்பா சந்தோஷப்படுவாங்க. அப்போ நீங்க என்ன பண்ண, சொல்லி கொடுக்குற காரியங்கள் எல்லாம் கேட்டு அதை மனதுல பதிய வச்சுக்கணும். சரி, இன்னொரு பாட்டு சொல்லி தரட்டுமா? நல்லா கவனிக்கணும். நல்லா கவனிச்சிங்கன்னா தான் இதெல்லாம்
கத்துக்க முடியும் சீக்கிரமா. ரயில் வருது ரயிலு, சிக்கு புக்கு ரயிலு, ரயில் வருது ரயிலு, சிக்கு புக்கு ரயிலு. இயேசுவை நம்ப டிரைவர், அவரை நம்ப மாஸ்டர். இந்த ரயிலில் ஏறி பயணம் செய்தால் எந்த பயமும் இல்லை. இயேசுவை நம்ப டிரைவர், அவரை நம்ப மாஸ்டர். இந்த ரயிலில் ஏறி பயணம் செய்தால் எந்த பயமும் இல்லை. ரயில் வருது ரயிலு, சிக்கு புக்கு ரயிலு, ரயில் வருது ரயிலு, சிக்கு புக்கு ரயிலு. இயேசுவை நம்ப டிரைவர், அவரை நம்ப மாஸ்டர். இந்த ரயிலில் ஏறி பயணம் செய்தால் எந்த பயமும் இல்லை. இயேசுவை நம்ப டிரைவர், அவரை நம்ப மாஸ்டர். இந்த ரயிலில் ஏறி பயணம் செய்தால் எந்த பயமும் இல்லை. இப்போ ஏசப்பாவுடைய ட்ரெயின்ல தான் நம்ம இப்ப என்ன போயிட்டு இருக்கோம். இந்த வாழ்க்கையை நம்ம நடத்திட்டு இருக்கோம். அதனால அவரு நம்மளை நடத்தினால, அவரு நம்மளுடைய வாழ்க்கை படகை ஓட்டுறதுனால, இந்த வாழ்க்கையை ஓட்டுறதுனால நமக்கு என்ன வேண்டாம், பயமே வேண்டாம். இருட்டப்பட்ட நிறைய பேருக்கு இருட்டப்பட்ட ஒரே பயம். அம்மா அம்மா வாடா பயம் பார்க்குற இருட்டா இருக்குற கற்பாம்பூச்சி பார்த்தா கூட ஒரு சிலவங்களுக்கு என்னது பயம் இல்ல. கற்பாம்பூச்சி பார்த்தா கூட பயம். ஆனா இருட்டுல வேண்டான்னு ஒண்ணு என்ன பண்ணும், ஒரே பயம். ஆனா ஏசப்பா பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது, பயமே இருக்கா. ஏசப்பா என்ன சொல்ல, பயப்படாதே, நான் உன் கூட இருக்க. அப்ப ஒவ்வொரு நாளும் ஏசப்பா உன் கூடவே இருக்கிறாரு. அப்ப நீங்க என்ன பண்ணக்கூடாது, பயப்பட. எதுக்கு மட்டும் பயப்படணும், ஏசப்பாக்கு பயப்படணும். அப்புறம் தவறு செய்யறதுக்கு பயப்படணும், பாவம் செய்யறதுக்கு பயப்படணும். வேற எந்த காரியத்துக்கும் நீங்க என்ன பண்ணக்கூடாது, பயப்படவே கூடாது. ஏசப்பா உன் கூட இருக்கிறதுனால பாவம், ஏசப்பா என்ன பாக்குறாரு, நான் என்ன பண்ணுவேன், தப்பு செய். எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஆமா இந்த சீரியல் எல்லாம் பார்க்காத, இந்த சினிமா எல்லாம் பார்க்காதன்னா என்ன பண்ணுறது, ஆண்டிக்கு தெரியாம அங்கிள் தெரியாம என்ன பண்ணுது, பார்க்குது. ஆனா யார் நம்மளை பார்த்துட்டே இருக்கா, ஏசப்பா பார்த்துட்டே. பூமி எங்க அவருடைய கண்கள் என்ன பண்ணி சுற்றி உலாவிக் கொண்டே இருக்குது. அப்ப என்ன பண்ணணும், ஏசப்பா என்ன பார்க்கறாரு சொல்லிட்டு அந்த பயம் இருந்துச்சுன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது, தவறு செய்ய முடியாது, தப்பு செய்ய முடியாது. அப்போ நீங்க என்ன பண்ண, ஏசப்பா என் கூடவே இருக்கிறாரு பயம் போல பாடல்களை செய்கை மூலமா என்ன வெக்கலாம் படக்கூடாது. சண்டே ஸ்கூல் வந்த பிறகு வெக்கலாம் படக்கூடாது. ஏசப்பா நமக்காக என்ன பண்ணாரு, சிலுவையில ரத்தத்தையே சிந்தும்போது நம்ம வெக்கப்படணுமா, வெக்கப்படக்கூடாது. நம்ம எல்லாம் யாருடைய பிள்ளைங்க, ஆண்டோடைய பிள்ளைங்க, தைரியமா சந்தோஷமா ஆண்டவருக்காக நம்ம எல்லாமே என்ன பண்ணணும், தைரியமா செய்யணும். சொல்லிட்டு அம்மா என்ன பண்ணாங்க, இந்த ஜானை கூப்பிட்ட உடனே அம்மா என்னங்கம்மா சொல்லிட்டு இந்த ஜான் கேட்ட உடனே, ஜான் உனக்காக பலகாரம் எல்லாம் செய்து வச்சிருக்கோம்டா, ஆசாசியா உனக்கு செய்து வச்சிருக்கிறான்டா சொன்னோன்னு. அப்போ சரிம்மா என்னம்மா பலகாரம் செய்திருக்கீங்க, உனக்கு பிடிச்ச நான் என்ன பண்ணுறேன், லட்டெல்லாம் செய்து வச்சிருக்கிறேன் சொல்லிட்டு அம்மா என்ன பண்றாங்க, அவங்க ஸ்கூல்ல வந்த உடனே அவனுக்கு இந்த பலகாரம் எல்லாம் கொடுக்குறாங்க. ஆனா இந்த ஜானுடைய அம்மா என்ன எப்படிப்பட்டவங்கன்னா, பார்வை இல்லாதவங்க. யாரு அம்மா, யாருடைய அம்மா, ஜானுடைய அம்மா பார்வை இல்லாதவங்க. அதனால அம்மாக்கு இந்த ஜான் மேல ரொம்ப இஷ்டம். ஜானுக்கு யார் கிடையாது, அப்பா இல்ல. யார் இல்ல, அப்பா இல்ல. ஆனா அம்மா எப்படிப்பட்டவங்க, பார்வை இல்லாதவங்க. அம்மா எப்படிப்பட்டவங்க, பார்வை இல்லாதவங்க. ஜான் தான் நம்ம ஒரே மகன். இப்படி இருக்கிற சூழ்நிலையில அவனை நல்ல ஸ்கூல் அனுப்பி படிக்க வச்சுட்டு இருந்தாங்க. ஒரு நாள் ஜான் என்ன பண்ணிட்டான், சாப்பாடு எடுத்து போக மறந்த உடனே நம்ம பிள்ளை, இப்ப நம்ம அம்மா கூட பிள்ளைங்க சாப்பிடலன்னா என்ன பண்ணுவாங்க, எடுத்து தருவாங்க, கஷ்டப்படுவாங்க இல்லையா. அதனால ஜான் சாப்பாடு எடுத்து போக மறந்துட்டான். அம்மா பாப்பாங்க, பார்த்த உடனே அச்சோ ஜான் இன்னைக்கு சாப்பாடு எடுத்துட்டு போலியே சொல்லிட்டு இவங்களுக்கு மனசு ரொம்ப வேதனை இருக்கும். சரி இன்னைக்கு நம்ம என்ன பண்ணலாம், சாப்பாடு எடுத்துட்டு போயிட்டு பிள்ளை கொடுக்கலாம் சொல்லிட்டு அந்த 12:30 மணிக்கு ஸ்கூல் முடியறதுக்குள்ள வேக வேகமா என்ன பண்ணுவாங்க, அம்மா அந்த லஞ்ச் பாக்ஸ் சாப்பாடு எடுத்துட்டு போயிட்டு போவாங்க. போன உடனே எல்லாம் ஏய் ஜான் உங்க அம்மா வந்திருக்காங்கடா, உங்க அம்மா வந்திருக்காங்கடா வந்து பாப்பா. பார்த்த உடனே அவங்க அம்மா மேல அவ்வளவு கோவம் வரும்.
மா ஏன் வந்தீங்க நீங்க? எதுக்கு வந்தீங்க? நான் சாப்பிடலன்னா கூட பரவாயில்ல, ஏன் என் ஸ்கூல், என் கிளாஸ், என் ஸ்கூல் கிட்ட வந்து என்ன அசிங்கப்படுத்துறீங்க? வேதனை ஆயிடும். ஜான், நீ சாப்பிடலன்னு தான் ஜான் வந்தேன். இல்ல இல்ல, நீங்க இப்படியே போயிடுங்க. நிறைய பேர் வந்து அவங்கள பார்த்தாங்கன்னா என்ன அசிங்கமா நினைப்பாங்கம்மா. ஆனா நீங்க போயிடுங்கம்மா. அம்மாக்கு ரொம்ப மனசு வேதனை ஆயிடும். வீட்டுல வந்துட்டு ரொம்ப மனசு கஷ்டப்படுவாங்க. வந்தோடனே என்ன பண்ணுவா எல்லாரும், ஏய் என்னடா உங்க அம்மாக்கு பார்வை இல்லையா? உங்க அம்மாக்கு பார்வை கண்ணு தெரியாதா சொல்லிட்டு எல்லாரும் கேட்டோட எனக்கு ரொம்ப மனசு வேதனை ஆயிடும். அம்மாக்கு தான் பிள்ளை சொன்னது அம்மாக்கு வேதனை. ஆனா அவனுக்கு என்ன ஆகும்? மற்ற பிள்ளைங்க எல்லாம் பேசுறத பார்த்தோன்னா இவனுக்கு என்ன ஆயிடும்? ரொம்ப வேதனை ஆயிடும். வேதனை ஆயிடும்னா நேரா ஸ்கூல் மட்டும் வந்தோடனே பேக்க தூக்கி போட்டுட்டு அமைதியா போய் பெட்ல போய் படுத்துருவோம். அம்மா வந்துட்டு, ஜான் வாடா, உனக்கு பலகாரம் எல்லாம் செய்யுது. எனக்கு பலகாரமும் வேணாம், ஒண்ணே வேண்டாம். நீங்க இனிமேல் என்ன பண்ணக்கூடாது, என் ஸ்கூல் பக்கமே வரவே கூடாது. என் பிள்ளைங்க, எங்க ஃப்ரெண்ட்ஸுங்க, ஸ்கூல் கிளாஸ் பிள்ளைங்க எல்லாம் என்ன பண்ண என்ன கேலி பண்றாங்க. எனக்கு அசிங்கமா இருக்குது, எனக்கு அவமானமா இருக்குது. அதெல்லாம் இனிமேல் நீங்க என்ன பண்ணக்கூடாது, எங்க ஸ்கூல் பக்கமே, என் கிளாஸ் பக்கமே வரவே கூடாது. சரிப்பா, இனிமேல் நான் வரமாட்டேன்ப்பா. உனக்கு அது வேதனையா இருந்தா இனிமேல் அம்மா வரவே மாட்டேன்ப்பா சொல்லிட்டு அம்மா என்ன பண்ணுவாங்க, அவனுக்கு வேண்டிய எல்லா காரியங்களும் செய்வாங்க. இப்படியே இருந்து அவன் +2 போயிடுவான், காலேஜுக்கு போயிடுவாங்க. காலேஜ் முடிஞ்சு அவனுக்கு என்ன பண்ணும், ஒரு திருமணமும் ஆயிடும். திருமணம் ஆன பிறகு அவன் என்ன பண்ணுவான், இப்படியே கடைசியில என்ன ஆகும் தெரியுமா? இவன் என்ன பண்ணுவான், அம்மா அம்மா எனக்கு வெளியூர்ல வேலை கிடைச்சது, அதனால நான் என்ன பண்றேன், வெளியூருக்கு நான் போறேன் சொல்லிட்டு, நீங்க பத்திரமா உங்களை என்ன பண்றேன், ஒரு ஆர்ஃபனேஜ்ல கொண்டு போய் சேர்த்துறேன், ஒரு முதியோர் இல்லத்துல கொண்டு போய் சேர்த்துறேன் சொல்லிட்டு அம்மா சொல்லுங்க, இல்லப்பா வேண்டாம் வேண்டாம், இல்ல இல்ல நான் உங்களை அங்க கொண்டு போய் சேர்த்துறேன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவான், அவன் அம்மாவை முதியோர் இல்லத்துல சேர்த்துட்டு வெளியூருக்கு போயிட்டு அப்பப்போ அந்த இடத்துல அவனுக்கு பணம் எல்லாம் அனுப்புவாங்க. ஆனாலும் அம்மா என்ன பண்ண மாட்டாங்க, கடைசி வரைக்கும் எதனால நான் பார்வை இல்லாம ஆனேன்னு சொல்லிட்டு தன் மகனுக்கு தெரியப்படுத்தவே இல்லை. ஆனா இந்த ஜான் என்ன பண்ணுவாங்க, 6 வயது இருக்கும் போது இவன் ஃப்ரெண்டும் இவனும் ஓடி விளையாட்டு இருக்கும் போது இவன் தடிக்கி விழுந்துருமா. தடிக்கி விழுந்து ஒரு குச்சி அவனுடைய கண்களில பட்டு 2 கண்ணும் அவனுக்கு என்ன ஆயிடும், கண்ணு தெரியாம போயிடும். அப்ப டாக்டர் சொல்லுவாங்க, ஏய் ஜான், அம்மா உங்க மகனுக்கு அவன் வாழ்நாள் எல்லாம் கண்ணே தெரியாதுமா, அதனால யாராவது அவனுக்கு கண்ணு கொடுத்தாங்கன்னா அவன் என்ன பண்ணலாம், அந்த உலகத்துல பார்வையோடு இருக்கலாம். இல்லன்னா அவனோட வாழ்நாள் எல்லாம் அவனுக்கு என்ன கிடையாது, பார்வையே இல்ல. அவனோட பெத்த உள்ள என்ன பண்ண துடிக்கும், டாக்டர் டாக்டர் என்னுடைய கண்ணை நான் அவனுக்கு நான் தானமா தரேன் சொல்லிட்டு தன்னுடைய 2 கண்ணை, நன்றா இருந்த கண்ணை யாருக்கு கொடுத்துருவாங்க, ஜானுக்கு கொடுத்தாங்க. ஆனா இந்த உண்மை யாருக்கு தெரியாது, ஜானுக்கு தெரியவே தெரியாது. அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கிறான், அம்மா பார்வை இல்லாதவங்க, இந்த உண்மை தெரியவே தெரியாது. அம்மாக்கு வேதனை. டைரியில எழுதிடுவாங்க, எழுதிட்டு அப்படியே வச்சுட்டு இருப்பாங்க. மகன் வருவான் வருவான் வருவான்னு பார்த்து மகன் அங்கேயே திருமணம் பண்ணிடுவாங்க. எல்லாம் நடக்கும். கடைசியில ஊருக்கு வருவான், அம்மா பார்ப்பான், தன்னுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் ஒரு இடத்துல அவன் கொண்டு போயிட்டு வச்சுட்டு மறுபடியும் ஊருக்கு போவான். அம்மா என்ன பண்ணுவாங்க, இது ஹாஸ்டல்லே இருக்குன்னு சொல்லிட்டு அம்மா என்ன பண்ணுவாங்க, தான் மகனுக்கு திருமணம் ஆயிடுத்து, அதனால நம்ம என்ன பண்ண, மனைவிய இந்த இடத்துல வச்சிருக்காங்க, நம்ம எப்படியாவது நம்ம மருமகளையும் பிள்ளையும் போய் பார்க்கணும் சொல்லி, பேரனையும் போய் பார்க்கணும் சொல்லிட்டு அம்மா என்ன பண்ணுவாங்க, அந்த ஹாஸ்டல் பர்மிஷன் கேட்டுட்டு நான் இந்த மாதிரி என்னுடைய மருமக வீட்டுக்கே நான் போயிடுறேன், என் பிள்ளை வீட்டுக்கே நான் போறேன் போது அவங்க சொல்லுவாங்க, இல்லம்மா உங்களை இங்கதான் கொண்டு சேர்த்து வச்சிருக்காங்க, இல்ல எனக்கு ஆசையா இருக்கு, அதனால நான் என்ன பண்றேன், என்னுடைய மருமகள் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்துடுவான். வந்த உடனே இந்த அம்மா எப்படி வருவாங்க தெரியுமா, ஒரு மாமியாரா வர மாட்டாங்க, எப்படி வருவாங்க, ஒரு வேலைக்காரியா வருவாங்க. வேலைக்காரியா வந்தம்மா இந்த வீட்டுல வந்து நான் என்ன பண்றேன், வேலை செய்யறேன் சொல்லிட்டு ஒரு வேலை செய்யற ஒரு சர்வெண்டா வருவாங்க. இந்த மருமகளுக்கு இவங்கதான் என்னது மாமியாருன்னு சொல்லிட்டு தெரியாது. கொண்டு வந்து எல்லா வேலையும் செய்துட்டு இருப்பாங்க. சமைக்கிறதெல்லாம் இந்த மருமகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பேரண்ட் பிள்ளைங்களுக்குலாம் ரொம்ப, ஆனா தன்னை யாருன்னு அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, காட்டிக்கொள்ளவே மாட்டாங்க, காட்டிக்கொள்ளவே மாட்டாங்க. இவங்க போன் பண்ணி தன்னுடைய ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, ஒரு அம்மா வந்திருக்காங்க, நல்லா சமைக்கிறாங்க, நம்ம பிள்ளைங்க எல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுறாங்க சொல்லிட்டு சொல்லும் போது
அவங்களுக்கு ஆனா என்ன கிடையாது, 2 பார்வை இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லும் போது எங்க இருந்து வந்திருக்காங்க, இந்த மாதிரி ஆர்ஃபனேஜ்ல இருந்து வந்திருக்காங்க, எல்லாம் உண்மை, இவருக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்ச உடனே ஆனா யாருக்கு தெரியாது இந்த உண்மை, அவங்க மனைவிக்கு தெரியாது. நேரா வருவான். வந்த உடனே இவங்களுக்கு என்ன, அவங்க சொல்லுவாங்க, இன்னைக்கு உங்க அந்த எங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு என்ன பண்ண போறாரு, வீட்டுக்கு ஊர்ல இருந்து வர போறாரு சொன்ன இவங்களுக்கு என்ன ஒரே சந்தோஷம். யார் வரப்போறா, மகன் வர போறான்னு சொல்லிட்டு இந்த அம்மாவுக்கு சந்தோஷம். ஆனா இந்த விஷயம் யாருக்கு தெரியாது, மருமகளுக்கு தெரியாது. அப்படியே கிச்சன்ல இருப்பாங்க. வருவாங்க, வந்த உடனே நேரா கிச்சனுக்குள்ள வருவான். வந்த உடனே ஏ குருடி உன்னை நான் எங்க இருக்க சொன்னேன், நீ எதுக்கு இங்க வந்த, நாளைக்கு இந்த இடத்துல நீ இருக்கவே கூடாது, நீ மறுபடியும் எங்கதான் போகணும், அந்த ஆர்ஃபனேஜ்க்கு தான் போகணும், இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கிச்சன்ல தான் மனைவிக்கு தெரியாம திட்டிட்டு போயிடுவார். போனோன்னு அழுதுட்டு நேரம் மறுபடியும் எங்க போயிடுவாங்க, அந்த ஆர்ஃபனேஜ்க்கே போயிடுவாங்க. போயிட்டு அப்ப எல்லாரும் கேட்பாங்க, என்னம்மா ஏன் வந்துட்டீங்க, எனக்கு பிடிக்கல அதனால நான் என்ன வந்துட்டேன், இந்த முதியோர் இல்லத்திலே வந்துட்டேன்னு சொல்லிட்டு இப்படியே இருப்பாங்க. நாட்கள் ஆக இவங்க அந்த எழுதி வச்சாங்க பாருங்க, அந்த பேப்பரை கிழிப்பாங்க. கிழிச்சிட்டு அவங்க அந்த நடத்துறவங்க கிட்ட கொடுத்துருவாங்க, இந்த பேப்பரை நான் இறந்த பிறகு என்னுடைய மகன் கிட்ட நீங்க என்ன பண்ணிடணும், இத ஒப்படைக்கணும், இந்த காரியத்தை மட்டும் நீங்க எனக்கு செய்யணும், இந்த காரியத்தை மட்டும் நான் இறந்துட்டேனா என் மகன் வந்து என்ன அடக்கம் பண்ணுவாங்க, அப்ப நீங்க என்ன பண்ணணும், இந்த பேப்பரை என் மகன் கிட்ட கொடுக்கணும். என்னமா அதுல இருக்குது, இந்த பேப்பரை மட்டும் நீங்க அவங்களுக்கு கொடுத்துட்டீங்கன்னா போதும், எனக்கு நான் இறக்கணும் அந்த நாள் மட்டும். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணக்கூடாது, இந்த பேப்பரை என் மகன் கிட்ட கொடுக்க கூடாது, நான் இறந்த பிறகு என் மகன் வருவாங்க, நீங்க எப்படி தெரியப்படுத்துவீங்களா வருவாங்க, அப்போ இந்த பேப்பரை கொடுங்க சொல்லிட்டு அம்மா அப்படி இருப்பாங்க. நாளாக அவங்களுக்கு ஏஜ் ஆயிட்டு அம்மா என்ன பண்ணிடுவாங்க, இறந்துருவாங்க. ஃபோன் பண்ணுவாங்க, இந்த மாதிரி உங்க அம்மா இறந்துட்டாங்க. அந்த உடனே அப்பதான் அந்த மருமக பாப்பா பார்த்துட்டு, இவங்க யாரு, இவங்க அம்மா, இவங்க குருடா இருந்ததுனால நான் என்ன பண்ணிட்டேன், நான் வீட்டுக்குள்ள சேர்க்காம எங்க அம்மா நான் ஆர்ஃபனேஜ்ல கொண்டு போய் சேர்க்கணும். இந்த மருமக அழுவா, இப்பேற்பட்ட தாயை ஒரு வேலைக்காரியா நான் பார்த்துட்டேனே சொல்லிட்டு அழுவான். அழுது எல்லாம் அடக்கம் பண்ணி முடிச்ச உடனே, தம்பி நில்லுங்க கொஞ்ச நேரம் சொல்லிட்டு அந்த ஹாஸ்டல் எடுத்து நடத்தினாங்களே, இந்த ஆர்ஃபனேஜ் நடத்தினாங்க இல்லையா, உங்க அம்மா இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பேப்பர் கொடுத்தாங்கப்பா, அந்த பேப்பரை உங்க அம்மா உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்கப்பா சொல்லிட்டு ஒரு பேப்பர் கொடுத்த உடனே அவன் என்ன பண்ணுவான், பாப்பா அங்கே படிப்பான். படிச்ச உடனே எல்லா உண்மையும் அவங்க அதில் எழுதியிருப்பாங்க. எழுதிட்டு, நான் உனக்காக உழைச்சி நான் உனக்கு ஒரு 5 லட்சம் சேர்த்து வச்சிருக்கிறேன், அது உனக்காகவும் உன்னுடைய பிள்ளைகளுக்காகவும் நான் சேர்த்து வச்சிருக்கேன். எல்லா உண்மையை படிக்கும்போது அவங்க கண்கள் இருந்து கண்ணீர் வந்துட்டு அழுவான். அம்மா என்ன மன்னிச்சிருங்க, அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா, இந்த உண்மையை தெரியாம நான் என்ன பண்ணிட்டேன், உங்களை ரொம்ப மனநோக்கு அடிச்சிட்டமா, என்ன மன்னிச்சிருங்கம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மான்னு சொல்லிட்டு கதறி அழுவாப்பா. அவங்க சொல்லுவாப்பா, இருக்கும் போது நீ என்ன பண்ணல, அவங்கள ஊதாசீனப்பட்டுட்ட, அவங்கள வெறுத்துட்ட, அவங்க மேல நீ என்ன பண்ணல, அன்பு செலுத்தல, அவங்கள நீ பராமரிக்கல, அவங்க மேல நீ என்ன பண்ணல, பாசம் காட்டல, நீ என்ன பண்ணிட்ட, வெறுத்துட்ட. ஆமா நான் தவறு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு. அப்ப இந்த நாளில கூட நீங்க கூட என்ன பண்ணணும், தாய் தகப்பன் நீங்க என்ன பண்ணணும், கனப்படுத்தணும். அவங்க எப்பேற்பட்ட, அவங்க வந்து படிக்காதவங்களா இருக்கலாம், அவங்க வந்து சிக்கா இருக்கலாம், அவங்களுக்கு கை ஊனமா இருக்கலாம், கால் ஊனமா இருக்கலாம், அவங்களால என்ன பண்ண இங்கிலீஷ் காரியங்கள்லாம் தெரியாம இருக்கலாம். அவங்களால நீங்க என்ன பண்ணக்கூடாது, பரியாசம் பண்ணக்கூடாது, அவங்கள நீங்க என்ன பண்ணக்கூடாது, அசட்டம் பண்ணக்கூடாது. ஏன்னா தாய் தகப்பன் முதலாவது ஆண்டவர், அதன் பிறகு ஆண்டவர் நமக்கு யாரை கொடுத்துருக்காங்க, தாய் தந்தை கொடுத்துருக்காங்க. அந்த தாய் தந்தை இல்லைன்னா நம்மளால இந்த உலகத்துல என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. நீங்களும் சின்ன வயசுல இருந்து எல்லா வேலையும் செய்ய முடியுமா, செய்ய முடியாது. அப்போ அந்த தாய் தகப்பனை நீங்க என்ன பண்ணணும், ஆனர் பண்ணணும், கனப்படுத்தணும். அம்மா சொல்லணும், பாப்பா கொஞ்சம் போய் கடைக்கு போயிட்டு வாப்பா, உங்க வேற வேலை இல்ல, எப்ப பாரு என்னையே கடைக்கு அனுப்புறீங்களே, தண்ணி எடுத்து வந்து தாங்கம்மா, நான் எப்ப பார்த்தாலும் என்னையே தண்ணி அடிச்சுட்டு வர சொல்றீங்களே சொல்லிட்டு அவங்களை நீங்க என்ன பண்ணக்கூடாது, எதிர்த்து பேசக்கூடாது. அம்மா சொல்லுவாங்கப்பா, ஸ்கூல்ல இருந்து வந்த இல்ல, கை காலெல்லாம் கழுவிட்டு கொஞ்ச நேரம் படிப்பா, ஸ்கூல் போயிட்டு வந்த இல்ல, இப்ப வந்தோட படிக்க சொல்றீங்க.
அப்படின்ட்டு அவங்க எதிர்த்து நீங்க என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. ஏன்னா நம்ம தான் படிக்கல, நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணணும், நல்லா படிக்கணும், அவங்களுடைய எதிர்காலம் அவங்க இந்த உலகத்துல நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு வேற யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, ஆசைப்பட மாட்டாங்க. தாய் தகப்பதான் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆசைப்படுவாங்க. இப்ப நீங்க எல்லாருக்கும் உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது இல்லையா, அப்ப அந்த ஆசையெல்லாம் நிறைவேற்றணும்னா நீங்க என்ன பண்ணணும், தாய் தகப்பனை கனப்படுத்தும் போது நிச்சயமாகவே ஆண்டவருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமான காரியம், பெரிய பிளஸிங் வச்சிருக்காரு. அந்த பிளஸிங் இப்ப வேணும்னா நீங்க என்ன பண்ணணும், தாய் தகப்பனை கனப்படுத்தணும். இந்த நாள்ல இசப்பா இவ்வளவு நாள் எங்க அப்பா அம்மாக்கு நான் கீழ்படியில ஆண்டவரே, அவங்க எதனா சொன்னா அவங்களை நான் எதிர்த்து பேசுவேன். பையனா நிறைய டீனேஜ் பிள்ளைங்க இருக்கீங்க, என்ன அம்மா சொல்லுவாங்க, ஏய் கொஞ்ச நேரம் செல்லெல்லாம் பார்க்காதடா, அந்த கேம் எல்லாம் விளையாடாதடா, அந்த கேம்ல எல்லாம் எப்ப பார்த்தாலும் கேம்ல என்ன பண்ணி விளையாடிட்டே இருக்குது, தூங்க சொன்னா தூங்குறது கிடையாது அப்படின்னா அந்த ஃப்ரெண்டு கூட, கெட்ட ஃப்ரெண்டு கூட நீ போக சேராதடான்னா நீ என்ன சொல்றது, நான் அந்த ஃப்ரெண்டு கூட தான் நான் சேருவேன். இப்படிலாம் என்ன பண்ணக்கூடாது, தவறான காரியங்களை செய்ய விட்டீங்களா. யாருடைய பிள்ளைங்க, ஏசப்பாவுடைய பிள்ளைங்க எப்படி இருக்கணும், ஆண்டவருடைய பிள்ளைங்க மாதிரி தான் இருக்கணும். பிசாசு பிள்ளைங்க தான் என்ன பண்ணுவாங்க, கீழ்ப்படிய மாட்டாங்க. அப்புறம் என்ன பண்ண மாட்டாங்க, அப்பா அம்மாவுக்கு என்ன பண்ண எதிர்த்து பேசுவாங்க. என்ன டிவி பார்க்க கூடாதுன்னா டிவி, சீரியல் பார்க்க கூடாதுன்னா சீரியல் பார்ப்பாங்க. அப்புறம் கெட்ட ஃப்ரெண்டோட எல்லாம் சேரக்கூடாதுன்னா கெட்ட ஃப்ரெண்ட்ஸோட தான் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஸ்நேகிதம் வச்சுப்பாங்க. அவன் என்ன பண்ணுவான், நம்மள மாட்டி கொடுத்துட்டு அவன் ஒன்றும் தெரியாத மாதிரி வந்துடுவான். நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் வேணும் தான், நல்ல ஃப்ரெண்ட்ஸை சூஸ் பண்ணிக்கணும். கெட்ட ஃப்ரெண்ட்ஸோட யாருமே என்ன பண்ணக்கூடாது, சேரக்கூடாது. அப்படி கெட்ட ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க அவங்கள என்ன பண்ணணும், சண்டே வாடா, சண்டே ஸ்கூல் வாடா, அங்க வந்தீங்கன்னா ஏசப்பா உங்களுக்கு அந்த கதை மூலமா உங்களுக்கு ஆசீர்வாதம் சொல்லி அவங்க நல்வழிக்கு நீங்க என்ன பண்ணணும், கொண்டு வரணும். நீங்க போய் அவங்களோட போய் என்ன பண்ணணும், பண்ணி எங்க போகும், இங்க தான் இருக்கும், சேற்றுல தான் இருக்கும். ஆடு எங்க இருக்கும், வெளியில. இப்போ நீங்க ஆடா பண்றீங்க, வெரி குட். ஆடு என்ன பண்ணும், நல்ல இடத்துலதான், அது புல்லுள்ள இடத்துலதான் மேயும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், கெட்ட காரியங்கள் எல்லாம் போய் என்ன பண்ணக்கூடாது, செய்யவே கூடாது. அவங்களோட போய் நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஃப்ரெண்ட்ஷிப்பும் வைக்கக்கூடாது. அப்ப இந்த நாள்ல இசப்பா நானு இந்த ஜான் அண்ணன் கடைசியில தான் தெரிஞ்சு அவங்க மண்ணி போயிட்டாங்கன்னா இன்னைக்கு எங்களுக்கு நல்ல அப்பா அம்மாவை கொடுத்துருக்கீங்க, அவங்கள நாங்க என்ன பண்ணோம், ஆனர் பண்ணணும் ஆண்டவரே, நாங்க அவங்கள மதிக்கணும், அவங்க என்ன சொன்னாலும் அவங்களுக்கு நாங்க கீழ்ப்படினோம் ஆண்டவரே, எனக்கு அப்பேற்பட்ட ஞானத்தை கொடுங்க. அவங்க படிக்க தெரியல உங்களுக்கு, என்ன நீ ரொம்ப படிச்சுட்ட மாதிரி சொல்ற, எல்லாம் எதிர்த்து பேசவே கூடாது, எதிர்த்து பேசவே கூடாது. அம்மா எனக்கு இது படிக்க தெரியலம்மா, கொஞ்சம் படிச்சு காட்டுமா சொன்னா அவங்களுக்கு நீங்க என்ன இருங்கம்மா, கொஞ்ச நேரம் இருங்க நான் படிச்சு காட்டுறேன். இப்ப லெட்டர்ஸ் எல்லாம் வரும், லெட்டர்ஸ் சொன்னா அவங்களுக்கு என்ன பண்ணாது, படிக்க தெரியாது. அப்படி இருக்கவங்களுக்கு நீங்க என்ன பண்ணணும், படிச்சு காட்டணும். அதே போல நீங்கன்னா போகாதப்பா இங்கே இருப்பான்னு சொன்னா அந்த இடத்துல நீங்க இருக்கணும். நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, அப்படிலாம் நீங்க எடுக்க கூடாது. இன்னைக்கு 5 வளையாது என்ன பண்ணாது, 50 வளை. இன்னைக்கு சொல்லி கொடுக்குற இந்த பாடங்கள் எல்லாம் நீங்க நல்லா கூர்ந்து கவனிச்சு, ஏன் அங்கிளும் ஆண்டி இவ்வளவு பிரயாசப்படுறாங்க, ஏன் நீங்களாம் நல்லா இருக்கணும், நீங்களாம் நல்வழி படணும், நீங்களாம் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நீங்களாம் என்ன பண்ணணும், சுதந்திரவாளியா மாறணும், இதுக்குதான் இவ்வளவு பிரயாசப்படுறாங்க. இல்லன்னா 2 பேரும் என்ன பண்ணலாம், நீங்க எப்படி இருந்தா போட்டோ விட்டுடுவாங்க. நீங்க நல்ல உங்க எதிர்காலம் நல்லா இருக்கணும், நீங்க இசப்பட்லையா மாறணும். ஏன்னு சொன்னா நரகம் எடுத்து பயங்கரமான இடம் தெரியும்ல, நரகம்னா அந்த நரகம் கடல் பார்த்துருக்கீங்க இல்லையா, அந்த கடல் எப்படி இருக்கும், கொந்தளிச்சுட்டு பார்த்துருக்கீங்க, பார்க்கும்போது எப்படி இருக்கும், பயமா இருக்கும்ல. நமக்குலாம் காலை அங்க வைப்போம், அந்த அலை வரும்போது நம்ம என்ன பண்ணிடும், பேக்ல வந்துடும், பயத்துட்டு வந்துடும் இல்லையா. ஆனா அந்த தண்ணீரை பார்க்கும்போது அவ்வளவு பயமா இருக்குல்ல, அந்த அலைகள் அப்படியே நெருப்பா மாறும், நெருப்பு. அந்த அந்த நரகத்துக்கு நம்ம எல்லாம் போயிடக்கூடாது சொல்லிதான் ஏசப்பா என்ன பண்ணாரு, நான் செய்த பாவத்துக்காக, நீங்க செய்த பாவத்துக்காக நம்ம தண்டிக்கப்பட வேண்டியது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார். நமக்கு சின்ன ஒரு முள்ளு குத்திடுச்சு, இல்லைன்னா ஏதாவது ஒரு சின்ன அடி பட்டுச்சுன்னா என்ன பண்ணுது, வலிக்குது இல்ல, கொஞ்சம் ரத்தம் வந்துட்டு அம்மா 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 என் கையில விரல்ல ரத்தம் வருதுமா, பாரு எவ்வளவு ரத்தம் வந்துச்சு, கொஞ்சம்தான் போறோம். ஆனா என்ன பண்ணுவோம், எவ்வளவு ரத்தம் வந்துச்சுமா, எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நேற்று என் கையில முள்ளு குத்துச்சுடா, அடிபட்டுச்சா, நிறைய ரத்தம் வந்துச்சுடா சொல்லணும் இல்லையா. அதுக்கு எப்படி இருக்குது, நமக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஆனா ஏசப்பா ஒரு சொட்டு ரத்தம் கூட அவருடைய உடம்புல இல்லத்தை யாருக்காக கொடுத்துட்டாரு, நமக்காக கொடுத்துட்டாரு. ஏன் நம்ம
நம்ம எல்லாம் என்ன பண்ண தவறு செய்யக்கூடாது. யாரெல்லாம் கெட்ட வார்த்தை பேசுறீங்க? இப்ப இவன் ஒரு அடி அடிச்சானா இவன் என்ன பண்றது? 4 அடி அடிச்சுட்டு ஒரே ஓட்டமா ஓடிடுது. சரிங்களா? ரொம்ப சந்தோஷம். அவன் என்ன பண்றது? தம்பி கிட்ட அவன்கிட்ட ஒரு காசு இருந்ததுன்னா இல்ல ஏதாவது ஒண்ணு பிடிங்கிட்டு ஒரே ஓட்டமா ஓடிடுது. தம்பி என்ன பண்ணுவான்? ஒரே ஆளா அழுதுட்டு அம்மா கேட்பாங்க எதுக்கு அழுகுறான்? தெரியலம்மா. ஒரு பொய் சொல்லிட்டு தெரியலன்னு ஒரே பொய் சொல்லிட்டு ஒரே ஓட்டம். பொய் பேசக்கூடாது. என்ன மாட்டோம்? அம்மா சொல்லுவாங்கப்பா அந்த காசு 10 ரூபாய் கொடுத்துருக்கோம்ப்பா, இதுல போய் ஏதாவது பொருள் வாங்கிட்டு சொல்லிட்டு அந்த 10 அதனுடைய விலை எவ்வளவுதான் இருக்கும்? 8 ரூபாய் 7 ரூபாய் இவ்வளவுதான் இருக்கும். அதுல 2 ரூபாய் 3 ரூபாய் மேல அதை எடுத்துட்டு போய் எங்க கொடுக்கணும்? அம்மா கிட்ட திருப்பி கொடுக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம்? வெரி குட், வாங்கி சாப்பிடுறீங்கல்ல, அதெல்லாம் செய்யவே கூடாது. அந்த காசு அம்மா கேட்பாங்க. அம்மா கணக்கெல்லாம் தெரியாது இல்லையா, அவங்க ஒண்ணு மேக்ஸ்லாம் போடல, ஆனா தெரியாது. அம்மா கிட்ட வந்து அம்மா அது 10 ரூபாய்மா, அது எவ்வளவு? 10 ரூபான்னு சொல்லிட்டு போய் பேசிட்டு இதெல்லாம் செய்யவே கூடாது. சரி, இவ்வளவு நாள் நீங்க இப்படி எல்லாம் செய்துட்டு இருந்தீங்க, ஆனா இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க போறீங்க. ஏசப்பா இவ்வளவு நாள் நான் அம்மாவை ஏமாத்திட்டேன், உங்களை நான் ஏமாத்திட்டேன், நான் பொய் பேசினேன், நான் திருடுனேன், நான் என்ன பண்ணேன், இந்த மாதிரி அப்பா அம்மாக்கெல்லாம் நான் கீழ்ப்படியாம இருந்தேன், ஆனா இன்னைக்கு நான் அப்படிலாம் நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரே, ஒரு நல்ல பிள்ளையா மாறுறதுக்கு எனக்கு என்ன உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கறேன்பான்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய கருத்துல உங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னா போ. ஏன்னா உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடி. சத்தமா சொல்லுங்க, எல்லாருக்கும் வாய் இருக்குல்ல, உன் தகப்பனை வாய்ஸோட சத்தம் வரலையே, உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. ஒரு முறை தான் சொல்லி கொடுப்பேன். எபேசியர் 6:2-3. உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. ஒரு முறைதான் சொல்லி கொடுப்பேன், சரியா? உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. எபேசியர் 6:2-3. யார் சொன்ன 23 கிடையாது, 23 சொல்லு. 6:23 சொல்லி கொடுத்துருக்காங்க. 2ஆம் வசனம் 3ஆம் வசனம், அதான் 2-3. சரிங்களா? இப்ப நல்லா கவனிங்க, எல்லாம் சேர்ந்து நல்ல சத்தமா சொல்லணும். எபேசியர் 6:2-3. உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. யார் சொல்றீங்க?
இன்னும் ஒரு முறை சொல்லுங்க, நல்லா கவனிச்சுக்கங்க. என்ன எல்லாம் யாரெல்லாம் 9th படிக்கீங்க? 11th ஸ்டாண்டர்ட் இருக்குங்க. 9th 11th 9thல இருந்து இப்ப படிச்சிருக்கீங்க இல்லையா? 9th 8th 7th எல்லாம் 11th ஸ்டாண்டர்ட் இருக்கு. எல்லாம் படிக்கீங்க. என்ன அப்போ இது என்ன 2 லைன். அப்ப நம்ம எத்தனை படிக்கிறோம்? தமிழ், மேத்ஸ், இங்கிலீஷ், சோசியல், இத்தனையும் 5 சப்ஜெக்ட் படிக்கிறோம். ஆனா இது எத்தனை தான்? 2 லைன். இது படிக்க முடியாதா? படிக்க முடியும்ல. இதுக்கு இப்ப நான் நிக்கிறேன்னு எனக்கு 200 வசனம் மனப்பாடமா தெரியும். 200 மேலே தெரியும். 200 மேலே. யாருக்கெல்லாம் 23ஆம் சங்கீதம் தெரியும்? சரி, வெரி குட். 91 இதெல்லாம் மனப்பாடம் பண்ணணும். என்ன இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். மனப்பாடம் பண்ணி வச்சுட்டீங்கன்னா அப்ப என்ன ஆகும் தெரியுமா? ஒரே ஒரு இது மட்டும் சொல்லு, கதை மட்டும் சொல்லிடுறேன், நல்லா கவனிக்க. ஒரு அக்கா ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கும் போது ஒரு வேதாகமத்தை கொடுத்துட்டாங்க. வேதாகமத்தை கொடுத்த உடனே இந்த அக்காவுக்கு ரொம்ப வேதாகமத்து மேல ரொம்ப பிரியம் வந்து படிச்சுட்டே இருப்பாங்க. ஆனா அவங்க அப்பாவும் அவங்களுடைய அண்ணனும் இயேசுவை அவங்க பிடிக்கவே பிடிக்காது. இயேசுனா பிடிக்கவே பிடிக்காதான். இந்த அக்கா என்ன பண்ணணும், படிச்சுட்டே இருந்தாங்க. ஒரு நாள் அவங்க அண்ணன் இந்த போய் பைபிளை படிச்சு அவ்வளவுதான் உன்னைய சொல்லிட்டு அவங்க அண்ணன் மிரட்டான். இன்னொரு தடவை உன்னை நான் இந்த பைபிள் படிக்கிறத பார்த்தேன், அவ்வளவுதான் சொல்லிட்டு, சரியாண்ணா நான் படிக்க மாட்டேனா சொல்லிட்டு அந்த அக்கா என்ன பண்ணுவாங்கன்னா மறைச்சு வச்சிருக்காங்க. மறுபடியும் கொஞ்ச நாள் படிக்காம இருந்தாங்க. இவங்களுக்கு ஏசப்பா மேல அவ்வளவு லவ்வாம். அதனால என்ன பண்ணாங்களாம், மறுபடியும் வேதத்தை படிச்சுட்டு இருந்தாங்களாம். அண்ணன் வந்தாங்களாம். அதுக்குள்ள கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிட்டாங்களாம். வேத வசந்த சங்கீதம் நீதி பண்ணலாம் மனப்பாடம். அண்ணன் வந்தாங்களாம். அண்ணன் வந்துடணும், இன்னைக்கு சொன்ன உனக்கு இந்த வேதத்தை படிக்காதுன்னு சொன்ன, இப்ப எதுக்கு வேதத்தை படிச்சுட்டு இருக்கிற, உன்னை என்ன பண்ற பாருன்னு சொல்லிட்டு அண்ணன் என்ன பண்ணாங்களாம், ஒரு பெரிய கத்தி எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு இப்ப என்ன பண்ணணும், வெட்டியே போட்டு சொல்லுவாங்க. அண்ணா 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 அந்த பைபிள் என்ன பண்ணிட்டாங்க, குளிச்சுட்டாங்களாம். அக்கா என்ன பண்ணா, இந்த பைபிளை தானே கிழிச்சிங்க, இந்த பைபிளை தானே கிழிச்சிட்டீங்க, என் இருதயத்துல இருக்கிற அந்த வசனத்தை எடுக்கவே முடியாதண்ணா. அண்ணனுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சான். என்ன சொன்ன, இருதயத்துல இருக்கிற வசனத்தை எடுக்க முடியாதா? இப்ப என்ன பண்ண, உன் இருதயமே இல்லாம வெட்டிடுறோம் சொல்லிட்டு அண்ணன் என்ன பண்ணாங்களாம், கத்தி எடுத்து வந்துட்டு வெட்டு. அண்ணா 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 கொஞ்ச நேரம் இருங்க சொல்லிட்டு அண்ணன் நீங்க வெட்டுவீங்க, அப்ப நான் என்ன பண்ணிடுவேன், பரலோகத்துக்கு தேவதூதர் என்ன கூட்டிட்டு போயிடுவாங்க, நீங்க பாப்பீங்கன்னா சொல்லிட்டு அண்ணனுக்கு இன்னும் கோவம் வரலாம். என்ன நீ சொல்லிட்டு நேரம் வந்து ஒரே வெட்டாங்க. அவ்வளவுதான். பார்க்கும் போது தேவதூதர் இறங்குறாங்க. வானத்துல இருந்து இறங்கி வந்து இவங்களோட உயிர் அப்படியே எடுத்துட்டு போறாங்க. அண்ணா பாக்குறான், தங்கச்சி சொன்ன மாதிரியே தேவதூதர் வந்து என்ன பண்றாங்க, தங்கச்சியோட உயிர் அப்படியே எடுத்துட்டு போறாங்கன்னு சொல்லி பார்த்தோன்னே அண்ணா அப்படியே பார்த்துட்டே இருந்தாலும் மென்டல் ஆயிட்டாங்க. அண்ணா இதை பார்த்தோன்னே அதுக்குள்ள போலீஸ் வந்துட்டு அண்ணன் என்ன பண்ணாங்கன்னா பிடிச்சிட்டு போய் அங்க போய் அவர் எப்படியே நினைச்சிட்டு இருக்கிறான். நினைச்சிட்டு இருந்தது அப்புறம் செயல எல்லாம் வந்து கிறிஸ்துவ பத்தி எல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா. இப்படி சொன்ன உடனே ஆண்டவரோட பிள்ளையா மாறிட்டு அங்கிருந்து அவர் ரிலீஸ் ஆயிட்டு வந்த உடனே எல்லாருக்கும் அந்த இருக்கிற எல்லாருக்கும் போயிட்டு ஏசுதான் உண்மையான தெய்வம், ஏசுதான் உண்மையான தெய்வம், ஏசுதான் உலக ரட்சகரு சொல்லிட்டு அந்த கிராமத்துல 80 குடும்பங்கள் இருந்தா. அந்த 80 குடும்பங்களும் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க, இயேசப்பாவை ஏற்றுக்கொண்டாங்க. அப்போ இந்த வேதத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு வேல்யூ இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ண, வசனத்தை படிச்சு உங்க மனசுக்குள்ள பதிய வச்சுக்கணும். எல்லாமே நமக்கு கிடைச்சிடும். ஆனா வேத வசனம் கிடைக்க கூடாத பஞ்சம் வரப்போம். அப்போ ஆண்டி சொல்லி கொடுக்குறது, அங்கிள் சொல்லி கொடுக்குற அந்த வசனத்தெல்லாம் மனசுல பதிய வச்சுட்டு நீங்க அடுத்த வாரம் வந்து கரெக்டா நீங்க சொல்லணும். சொல்வீங்களா? இப்ப எல்லாம் படிக்க ஏபேசிய 6 2 3 உனக்கு நன்மை உண்டா இருப்பதற்கும் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுதா? உங்களுக்கு நன்மை வேணும், உங்களுக்கு ரொம்ப நாள் இந்த உலகத்துல வாழணும்னா யாரை கனம் பண்ணணுமா? தந்தையும் தாயையும் என்ன பண்ணுமா? கனம்னா என்னது? மரியாதை. கனனா என்னது? மரியாதை. போய் அம்மா காலை தொட்டு வணங்க அப்படி இல்ல, அது கனம் இல்ல. அவங்க சொல்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? கீழ்படி. இதுதான் கனம். அவங்க சொன்னதுக்கெல்லாம்
சரிம்மா நான் செய்யறேம்மா, இது கனம் பண்ணணும். என்ன இந்த காரியத்தை நீங்க செய்தீங்கன்னா உங்களுக்கு ஏசப்பா வாழ்நாள் எல்லாம் உங்களுக்கு நீங்க எவ்வளவு நாள் நாங்க ஆசைப்ப அந்த நாள் வரைக்கும் இந்த உலகத்துல வாழ வைப்பாரு. உங்களுக்கு எல்லா நன்மைகளும் செய்வாரு. யாரை கனப்படுத்தும் போது? தாய் தகப்பன். சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் மேல அவ்வளோ மரியாதைலாம் வச்சிருப்பீங்க, அது வச்சு வேணான்னு சொல்லல. ஆனா தாய் தகப்பங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கனத்தை அந்த மரியாதையை நீங்க செலுத்தணும். செலுத்துவீங்களா? இப்ப எல்லாம் படிக்கலாமா? இன்னும் ஒரு முறை தான் சொல்லி கொடுப்பேன். ரெடியா? எபேசியர் 6:2-3 உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. யார் சொல்வீங்க? சொல்லுமா. உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. மறுபடியும் சொல்லுங்க. எபேசியர் 6:2-3 உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. வெரி குட். அண்ணா கிளாப் பண்ணுங்க. நிறையா சொல்வா. ஜோய் எழுந்து. நிறையா சொல்வா. சொல்லுங்க. எபேசியர் 6:2-3 பூமியிலே உன் வாழ்நாள் பூமியிலே உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் உன் தாயையும் உன் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. எபேசியர் 6:2. வெரி குட். கை தட்டுங்க. வேற யார் சொல்வா? அடுத்த வாரம் எல்லாரும் என்ன பண்ணணும்? படிச்சுட்டு வரணும். என்ன நீங்க வசனத்தை படிக்க படிக்க தான் ஏசப்பா என்ன பண்ண இன்னும் ஞானத்தை கொடுத்து என்ன உங்களுக்கு இன்னும் நல்ல மார்க் எடுக்க ஆண்டவர் உதவி செய்யும். இந்த 2 லைன் என்ன பண்ணணும்? படிக்கணும். இன்னைக்கு போயிட்டு என்ன பண்ணணும்? எல்லாருக்கும் பைபிள் இருக்கா? இல்லைன்னா அடுத்த முறை வரும்போது இப்படி கை வீசிட்டுலாம் வரக்கூடாது. எல்லாரும் நோட்டு பென் எடுத்துட்டு வரணும். எல்லாம் எழுதக்கூடியவங்க தானே? நம்மளும் இப்போ சண்டே ஸ்கூல் படிக்கும்போது அப்படி நான் எடுத்துருக்கோம். நோட்டு பென் எடுத்துருக்கோம். பென் இல்லைன்னா பென்சில் எடுத்துருக்கோம். எழுதிட்டு ஃபர்ஸ்ட் சொல்லும் போது நான் எடுத்த கை முந்திரி கொட்டை அவங்க சொல்லிடும் போது கை தூக்கிடுவோம். யார் சொல்ல போறீங்களோ கை தூக்கிடுவார். முந்திரி கொட்டை அப்படிப்பட்ட முந்திரி கொட்டை கை தூக்கிடும். எல்லாம் ஏ ரெஜினா இன்னும் சொல்லியே முடிக்கல அதுக்குள்ள கை தூக்குறேன். கை தூக்குறேன் தின்னா அப்ப அந்த இது வரணும் உங்களுக்கு. என்ன நீங்க என்ன பண்ண 4 நாள் சாப்பிடாத இருக்கிற மாதிரி இருக்கு. வெக்க ஆண்டோடைய காரியத்துக்கு வெக்கப்படவே கூடாது. என்ன அவங்க நம்மளை கேலி பண்ணுவாங்க, இவங்க என்ன கேலி பண்ணுவாங்க, வெக்கப்படவே கூடாது. என்ன நீங்க ஏசப்பாக்காக நல்ல சத்தமா பாடணும், சத்தமா வசனம் சொல்லணும். கேட்டோட உடனே யார் சொல்லணும்? உடனே கை தூக்கி என்ன பண்ணணும்? சொல்லணும். அடுத்த வாரம் வரும்போது எல்லாரும் என்ன பண்ணணும்? நோட்டு பென் வச்சுக்கணும், பென் எடுத்துட்டு வரணும். பென்சில் வச்சுக்கணும், பென்சில் எடுத்து எழுதக்கூடிய அத்தனை பேர் என்ன பண்ணணும்? எடுத்துட்டு வரணும். சரிங்களா? அதே போல இந்த என்ன பண்ணணும்? சண்டே ஸ்கூல் வந்துட்டு 5:30 5 o'clock ஆரம்பிக்குதுன்னா நீங்க என்ன பண்ணணும்? கரெக்டா இந்த நேரத்துக்கு வந்துடணும். 2வது இப்போ ஸ்கூல் வைக்கும் போது கிளாஸ் 9 மணிக்குன்னா யாருன்னா 9:30 போறீங்க? யாருமே போக மாட்டீங்க இல்லையா? கரெக்ட் டைம்னா கரெக்ட் டைம் வந்துவீங்கல்ல. அதே போல சண்டே ஸ்கூலுக்கு இங்க யார் ஃபர்ஸ்ட்? ஏசப்பா. யார் வந்துடா? நீங்க வரதுக்கு முன்னாடி யார் இங்க வந்துடா? யார் வராங்க இங்க? ஏசு வந்துடா. ஏசு கிறிஸ்து இந்த இடத்துல வந்தா அப்ப நீங்க என்ன பண்ணணும்? ஏசப்பாவுக்கும் நீங்க கனம் கொடுக்கணும். உங்களுக்கு முன்னாடி ஏசப்பா இந்த இடத்துல வந்துடுறாங்க. அப்போ 5:30 மணிக்கு சண்டே ஸ்கூல் ஆரம்பிக்குதுன்னா நீங்க என்ன பண்ணணும்? அதுக்கு முன்னாடி 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும்? அடுத்த வாரம் என்ன எடுத்துட்டு வருவீங்க? எடுத்துட்டு வருவீங்க. நான் கேட்பேன் என்ன அப்போ அந்த வசனத்தெல்லாம் எடுக்கணும், படிக்கணும். அந்த அட்டவணை இருக்குது இல்லையா? அந்த அட்டவணை எல்லாம் படிச்சு அப்பதான் உங்களுக்கு இப்ப அங்கிளும் ஆண்டி வந்து யோவான் மத்தேயு மார்க்குன்னு சொல்லும்போது இந்த அட்டவணையை நீங்க படிச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு மனசுல என்ன பண்ணும்? டக்கு டக்குன்னு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு பிராக்டிஸ் ஆகிடும். இந்த அட்டவணையை நீங்க படிச்சுட்டீங்கன்னா யோவான் அப்போஸ்தலர் ரோமர் போது நீங்க உடனே எடுக்க முடியும். அப்போ இதெல்லாம் நீங்க என்ன பண்ணணும்? கற்றுக்கணும். இங்க வந்து சண்டே ஸ்கூல்னாலுமே என்ன அது? கற்றுக்கொள்ளுகிற இடம். சண்டே ஸ்கூல்னா என்னது? கற்றுக்கொள்ற இடம். இதெல்லாம் நீங்க கத்துக்க முடியும். வெளியில போய் கத்துக்க முடியும். இதெல்லாம் கத்து தருவா. நல்ல காரியங்கள். அன்பின் ஆண்டவரே, இந்த வேலை அருமையான பிள்ளைகளை இந்த திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிற ராஜா, சிறு பிள்ளைகள் ஆண்டவரே இடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள்.
அவளை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் உடையது என்று சொன்ன தேவன் நீங்க அல்லவா ராஜா. சிறு பிள்ளைகளை நீர் அதிகமாய் நேசிக்கிறபடியா அன்பின் கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரை, இந்த நாளிலே கேட்ட இந்த கதையின் பிரகாரமாக ஆண்டவரே, இந்த ஜான் ஆண்டவரை கத்தாவே, இந்த அம்மாவை ஆண்டவரை கத்தாவே, மூதாசனப்படுத்துற வேலையில கூட ராஜா கடைசி நேரத்தில் ஆண்டவரை அன்பை அறிந்து கொண்டது போல இந்த பிள்ளைகள் கூட கத்தாவை தாய் தகப்பனுடைய அன்பை அறிந்து கொண்டு ஆண்டவரை அவள் கீழ்ப்படிந்த கத்தாவே, அவளை கனப்படுத்த ஆண்டவரை இந்த சிறு வயதிலிருந்து பிள்ளைகளுக்கு நீங்க எல்லாவற்றையும் நீங்க கற்றுக் கொடுங்க ஏசப்பா. நீர் வளர்ந்தது போல பிள்ளைகளை நீங்க வளர்த்து கொடுங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல வந்து கற்றுக்கொள்கிற எல்லா நல்ல காரியங்களையும் ஆண்டவரே கடைசி வரைக்கும் இந்த பிள்ளைகள் காத்துக்கொள்ள ஆண்டவர் தாமே நீங்க அனுகிரகம் செய்யும்படியா ஜெபிக்கிறேனப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். இதை எடுத்து நடத்துகிற அருமையான கர்த்தாவே ஆண்டவரே, அங்கிளையும் ஆண்டியும் திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிற ராஜா ஆண்டவரே, அவர்களை கர்த்தாவே இன்னும் நீங்க அதிகமா நீங்க ஆசீர்வதிங்க ஏசப்பா. இந்த ஊழியத்தில் ஆண்டவரே உடைய தேவைகள் எல்லாம் நீங்க சந்திங்க இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே கர்த்தாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வந்திருக்க நாங்கள் அனைவரும் சேர்ந்து நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வந்திருக்கிற குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, வருகிற கர்த்தாவே மாதத்துல எல்லா பிள்ளைங்களும் ஆண்ட்ராய்டு எக்ஸாம் எழுத போறாங்க. அவங்களுக்கு நல்ல ஞான அறிவியும் புத்தி கூர்மையும் ஆண்டவரே ஞாபக சக்தி கொடுத்த ராஜா. எல்லா பிள்ளைகளும் கர்த்தாவே இந்த ஜூன் மாதம் கர்த்தா வருகிற கர்த்தாவே அப்பா ஆண்டவரே, இந்த ஆண்டிலே எல்லா பிள்ளைகளும் வெற்றி பெற ஆண்டவர் தான் நீங்க அனுகிரகம் செய்யும்படியா ஜெபிக்கிறையா. ஒருவர் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால் ஒருவரையும் கடிந்து கொள்ளாத ஒரு சம்பூர்ணமாய் கொடுக்கிற இயேசுவிடத்தில் கேட்க கடவன் என்று சொன்னீங்களா ராஜா. இந்த பிள்ளைகள் எல்லாவற்றையும் கேட்டு உங்களிடத்துல பெற்றுக்கொள்ள ஆண்டவரே, இந்த பிள்ளைங்க ஒவ்வொருவருக்கும் நீங்க உதவி செய்யுங்க சப்பா. சரீரத்துல நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை நீங்க தாங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் மூலமாக அநேக பிள்ளைகள் உங்களிடத்தில் ஓடி வர ஆண்டவதாமே நீர் உதவி பாராட்டும்படியா ஜெபிக்கிறையா. சிறு வயதுல இருந்து நல்ல கீழ்ப்படுகிற குணத்தை ராஜா பிள்ளைகளுக்கு நீங்க தாங்க சப்பா. தாய் தகப்பன் தான் படிக்கல, இந்த பிள்ளைக்கு நன்றாக படித்த எதிர்காலத்தில் ஆண்டவரே பெரிய ஆசீர்வாதமான உயர்நிலைக்கு ஆண்டவராலே கொண்டு வர முடியுமே சப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ராஜா. இந்த தெய்வீக கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, வந்திருக்கிற பிள்ளைகளை எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, ஆசீர்வதிக்கிறப்பா, ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. கத்தா நன்மையினாலும் கிருபையினாலும் கத்தா பிள்ளைகளை முடிசூட்டி ராஜா, எங்க போனாலும் எங்க வந்தாலும் ஆண்டவரே எல்லா தீமைக்கும் பிள்ளைகளை நீங்க விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த ரத்த கோட்டைக்கும் நீங்க மூடி மறைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. விதமான நிழலுக்குள் மூடி மறைத்துக் கொள்ளுங்க. இந்த உஷ்ண காலத்தில் எந்த வியாதிகள் பிள்ளைகளை தொடாதபடிக்கு ராஜா வேலையடித்துக் கொள்ளுங்க இசப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கத்தாவே இந்த பிள்ளைகளோடு வந்து கத்தாவுடைய வார்த்தைகளை சொல்ல அடியாளுக்கு நீங்க கிருபை கொடுத்ததுக்கோ மக்கள் நன்றி ராஜா. ஆண்டவரே, கத்தாவை அடைத்த பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறப்பா. ஆண்டவரே, நீ இடம் கொண்டு வளம் கொண்டு பெருகுவா என்று சொன்னீங்களே, இந்த சிறுவர் ஊழி இன்னும் பெருகட்டும் ஆண்டவரே, இன்னும் வளர்ந்தோகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இன்னும் அநேக பிள்ளைகளை ஆண்டவரே கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறார். இந்த வார்த்தை பிள்ளைகள் ஆண்டவர் அநேக பிள்ளைகளை கொண்டு வந்து சேர்க்க ஆண்டவரே நீர் அனுகிரகம் செய்யும்படியாக ஜெபிக்கிறார். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறார் ராஜா. பெரியவர் பெரிய காரியங்களை செய்து உங்க நாமத்தை நீ மகிமைப்பட்ட போகிற கிருபைகளுக்கும் உமக்கு நன்றி. எல்லாவற்றையும் நீங்க பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. அருமை ரட்சகர் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். Praise Lord. அந்த கோர்மிங் ஆசிரியர் படிக்கிறது சொல்லி படிக்கிறது வந்து சொல்லுவாங்க. இந்த சூழல் வந்து வந்து ஒரு பிள்ளையாருக்கான டிஸ்பாங்க என்ன நோய் நொடியான தீங்கு வராது நீங்கள் பதவி ஆயுஷ் நாட்டில் கூட்டி வந்து உங்களுக்கு என்று ஊழல் செயல்படினோம் முன்னாடி அதிகமாக உலக செய்யப்படுகிறது. காணி போடுவோம் பிள்ளைகள் ஆசிரியர் காணிகள் நீராக சிறப்பாக நடத்தி இந்த பிள்ளைகள் கூடாண்டு பிள்ளைகளை கூட்டாண்டு நடைப்பிள்ளை வந்து கொடுக்கிறாங்க. ஆத்மாவே கர்த்தரை சொல்லி என் முழுவதுமே என் ஆத்மாவே கர்த்தர் செய்த சகல் பாதுகாப்பு. நான் ரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளேன், ரத்தத்தில் மறைந்துள்ளேன். சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, எந்த தீங்கும் என்னை அணுகாது. சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, எந்த தீங்கும் என்னை அணுகாது. தீங்குலை 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 தீங்குலை. சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, எந்த தீங்கும் என்னை அணுகாது. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.